வணக்கம். என் பேர் பாஸ்கர். ஜிபி சதுர்புஜன்கிற பேர்ல புனை பெயர்ல சிறுகதைகள்லாம் எழுதிட்டு வரேன். நீங்க கல்கி, மங்கையர் மலர், கணையாழி, அமுத சுரபி, கலைமகள் இந்த மாதிரி தமிழ் பத்திரிகைகள்ல என்னோட சிறுகதைகளை படிச்சிருக்கலாம். அது தவிர சிறுகதை புஸ்தகமாகவும் என்னோட கதைகள் வெளிவந்திருக்கின்றன. சதுர்புஜன் சிறுகதைகள் அப்படின்னு திரிசக்தி பதிப்பகத்தார் இதை ஒரு புஸ்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுல 38 சிறுகதைகள் இருக்கு. என்னோட ஆசை என்னன்னா, சிறுகதைகள் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் பலவிதமான மக்களும் அதை படிக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் படிக்கவே தெரியறதில்ல. அவங்க பள்ளியில படிக்கும்போது தமிழை படிக்கல. அப்படியே படிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு டச் விட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. சில பேருக்கு படிக்க முடியும், கஷ்டப்பட்டு படிப்பாங்க, ஆனா படிச்சது புரியாது. இன்னும் 4 பேரை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம். சில சாதாரண வார்த்தைகள் கூட அவங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இதையும் தாண்டி நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்லை. உட்காந்து புஸ்தகம் படிக்கிறதுங்கிற அதுக்கு டைம் இருக்கிறது, அதுக்கு தனி டைம் எல்லாம் ஒதுக்க முடியறது இல்லை. இப்படி போற போக்குல நம்மளோட இலக்கியத்தை தெரிஞ்சுப்போம், 2 சிறுகதையை தெரிஞ்சுப்போம், படிச்சுப்போம் அப்படின்னு பார்த்தாக்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில இப்ப இந்த வீடியோ பிளாக் இந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிற ஒரு காலகட்டத்தில் இது ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படிங்கிற ஆசையில இப்ப இந்த வீடியோ பிளாகை நாங்க உங்களுக்காக கொண்டு வரோம். இப்ப என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, நீங்களா சுத்தி உட்காந்துருக்கீங்க, கதை கேட்குறீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த தமிழ்ல இருக்கிற சிறுகதையை நான் படிக்க நீங்க என் கூட நீ கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு நான் என்னோட கதைகளை படிக்க போறேன். முதல்ல இந்த புஸ்தகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு கதையை முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறேன்.